மேம் இப்போ சூரிய கிரகணம் வருது மேம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி. அன்னைக்கு என்னெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், என்ன செய்யக்கூடாது முதல்ல அதெல்லாம் சொல்லுங்க மேம். பொதுவா இந்த கிரகணம் அப்படின்னாலே சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் வந்து இப்ப எனக்கும் வெயிட் லாஸ் எவ்வளவு குறைச்சி விட்டுருக்கீங்க. அந்த டீடாக்ஸ் டீ குடுத்தீங்க பாருங்க, அதெல்லாம் நான் காலையில ஒரு வாட்டி குடிச்சிடுறது, நைட்டு ஒரு வாட்டி அந்த டீடாக்ஸ் டீ குடிச்சிடுறது. அதுல அவ்வளவு மூலிகை போட்டிருக்கீங்கல்ல நீங்க. 22 மூலிகை மேல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 13 வருஷமா அது நம்மளுடைய ஒரு பெரிய பிராண்ட்னே சொல்லலாம். கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் சூரிய கிரகணம் வருது. கிரகணம் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் என்னென்ன சொன்னாங்கன்றத ஃபுல் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இங்க வந்து நிறைய உடம்பு குறையணும், ரொம்ப குண்டாகி இந்த ஃபேட்டி லிவர்னு ஒன்று இருக்கு. அது வந்து ரொம்ப ஓவராகி நிறைய பெண்கள் நடக்கக்கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க குண்டாயிட்டு. இப்போ நானும் கூட இங்கே ஃபஸ்ட்டு வந்த வீடியோக்கும் இப்போதைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா பெண்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து ஒரு உடம்பை ஒரு அளவாக வச்சுருந்தா தான் நடக்க முடியும், முட்டி வலி இல்லாமல் இருக்கும். அதனால் எங்கள் மேம் என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா இல்லைங்க, வந்த உடனே உங்களுக்கு ஒரு டீடாக்ஸு டீ மாதிரி கொடுத்து உங்கள் உடம்பை உள்ளே இருக்கிற அந்த கழிவுகள்லாம் க்ளீன் பண்ணி உங்கள் உடம்பு குறையிறதுக்கான உள்ளே என்னென்ன விஷயம் எக்ஸ்ட்ரா, இந்த எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடாது உடம்புக்குள்ளே. இந்த ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி எதெல்லாம் எக்ஸ்ட்ராவோ அதெல்லாம் இருக்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து உங்கள் அழகாக வெயிட் லாஸ் பண்ணி சூப்பராக்கி விட்ருவாங்க. அது இங்கே ஒரு ஸ்பெஷலுங்க. இங்கே எங்கள் மேம்கிட்ட நிறைய பேர் வந்து உடம்பெல்லாம் குறைஞ்சிருக்காங்க. அப்படி யாராவது மூட்டு வலி இருக்குது, நான் ரொம்ப குண்டாயிட்டேன், 90 கிலோ 100 கிலோ இருக்கேன்னா பயப்படாதீங்க, இங்கே வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேராக வாங்க. உங்கள் வெயிட் ஃபஸ்ட்டு நாள் என்ன வெயிட்டுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே என்ன வெயிட் குறையுதுன்றதையும் நீங்கள் செக் பண்ணி ஆனந்தமாக இருப்பீங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து ஒரு சூரிய கிரகணம் அப்படின்னு ஒன்று வருதான். அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் வருதான். அந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு எனக்கும் அது ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம், அது எல்லாமே நம்ம இன்றைக்கி மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க, உங்களை சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போதான் மேம் வெயிட் லாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எனக்கும் வெயிட் லாஸ் எவ்வளோ குறைச்சி விட்டுருக்கீங்க. அந்த டீடாக்ஸ் டீ குடுத்தீங்க பாருங்க, அதெல்லாம் நான் காலையில ஒரு வாட்டி குடிச்சிடுறது, நைட்டு ஒரு வாட்டி அந்த டீடாக்ஸ் டீ குடிச்சிடுறது. அதுல அவ்வளவு மூலிகை போட்டிருக்கீங்கல்ல நீங்க. 22 மூலிகை மேல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 13 வருஷமா அது நம்மளுடைய ஒரு பெரிய பிராண்ட்னே சொல்லலாம். சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு, ஹைப்போதைராய்டிசம் எவ்வளோ பேருக்கு இருக்கு. இது எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகணும்னா காலையில காஃபி டீ குடிக்கிறீங்களா, அதுக்கு பதிலா இதை குடிச்சிட்டு வாங்க. டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ எல்லாரும் கிட்ஸ்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். இவ்வளோ நாளா டீ காஃபி குடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. நம்ம அழகா நடக்கணும் இல்லை மேம், ஸ்லிம்மா அழகா இருக்கணும், உடம்பு குறைஞ்சி ஓடணும் அப்படின்னா அழகா அந்த இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அழகா அந்த டீடாக்ஸ் டீ கொடுத்தே உங்களுக்கு சூப்பராக்கி விட்டுருவாங்க. ஏன்னா நான் அதை குடிச்சிட்டு இருக்கேன் மேம். இப்போ சூரிய கிரகணம் வருது மேம், ஆகஸ்ட் 12ஆம் தேதி. அன்னைக்கு என்னெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும், என்ன செய்யக்கூடாது முதல்ல அதெல்லாம் சொல்லுங்க மேம். பொதுவா இந்த கிரகணம் அப்படின்னாலே சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பகல் நேரத்துல நமக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ஆகஸ்ட் 12 இப்போ வரக்கூடிய இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வருது. பாத்தீங்கன்னா 9 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகி காலையில் அதிகாலை ஒரு 4:30 மணி வரைக்கும் இருக்கு. இரவு நேரம் தானே, நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே சூரியன். நமக்கு பிரபஞ்சத்துல என்ன மாற்றம் நடக்குதோ நம்ம உடலையும் நடக்கும். ஒரே ஆள் தான், ஒரே சூரியன். அதேதான். என்ன மாற்றம் நடக்குதோ நம்ம உடலையும் அது நடக்கும். ஸோ அது கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு நைட்ல போயிடுச்சு, நமக்கு கிரகணம் கிடையாதுலாம் இல்லை. இது பகல், இப்போ நமக்கு இரவு நேரம்னா பகல் நேரம் இருக்கக்கூடிய நாடுகள்ல இது நல்லாவே தெரியும். இந்த ஐரோப்பிய நாடுகள்ல நல்லா தெரியும், ஐஸ்லாந்து, வட அமெரிக்கா சைட்லலாம் நல்லாவே நமக்கு அது பகல் நேரமா இருக்கும்பொழுது அவங்களுக்கு கிரகணம் நல்லா தெரியும். நம்ம இரவு நேரத்துல இருக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு இல்லைன்னுலாம் கிடையாதுங்க. நம்ம மாலை 6 மணிக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா உணவு என்ன சாப்பிடணுமோ சாப்பிட்டு முடிச்சிடணும். கிரகணத்தப்போ எப்படி நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்றோமோ கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும்.
ஸோ நம்ம 6 மணி மேக்ஸிமம் 6:30க்கெல்லாம் நைட், அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க. கிரகணம் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நம்ம வந்து எந்த உணவும் எடுக்காம அப்படியே விட்டுறணும். இரவு மாலை 6:30 மணிக்கெல்லாம் நம்ம நைட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு இரவு நம்ம தூங்க போகும்போது கண்டிப்பா குளிச்சுட்டு போய் தூங்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால 6:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30க்கெல்லாம் ஒரு குளியல் எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சும் திரும்ப குளிச்சு வழக்கமா நம்ம வேலைகளை செய்யலாம். அப்ப இரவு நேரம் 9 மணிக்கு மேல உணவு எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. அப்படி உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஜீரணமாகாத மாதிரி உணவு சிலர் சாப்பிட்டுருவாங்க. ஸோ நல்ல ஒரு திக்கா இருக்கக்கூடிய ஃபுட்டு, கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிட்றது, களி மாதிரியான உணவுகள் சாப்பிட்றது, நல்லா ஹெவியா சாப்பிட்றது, லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க. அதுவும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி லைட்டா ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அசைவ உணவுகள் கண்டிப்பா எடுக்கக்கூடாது. கிரகணத்தப்போ இரவு நேரத்துல அசைவ உணவுகள் எடுக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே 10 மணிக்கு மேலதான் ஆர்டர் போடுறாங்க. ஆமா, சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் வந்து தேடி போய் சாப்பிட்றாங்களே. நம்ம இவ்வளோ சொல்லுவோம்ல மேம், நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. 9 மணிக்கு மேலே தான் ஆர்டர் போடுறது, 11 மணிக்கு தான் சாப்பிட்றது, நைட்டு தான் வெளியில் போகிறது. அங்கங்க பிரியாணி கடைகள் பார்த்துட்டு நைட்ல ரொம்ப ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. அது நல்லா தான் இருக்கும் பார்க்கும்போது, சாப்பிடும்போது. பின்னாடி அதோட ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு இதுதான் மெயின் ரீசனே. இதுதான் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஃபேட்டி லிவர் வரவங்க ஒரு 18 இயர்ஸ் 20 இயர்ஸ் வராங்கன்னா பேரண்ட்ஸ் தானே கூட்டிட்டு வராங்க. சொல்லிடுறாங்க, மேம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நைட் ஆனா ஆர்டர் போட்டு சாப்பிட்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போயிட்டு பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்றாங்க. ஸோ நைட்ல லேட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெவியா ஃபுட் எடுக்கும்போது அது ஃபேட்டி லிவர். குழந்தைங்களுக்கே ஒரு வீடியோ போடணும் மேம், பெரியவங்களுக்குன்னு இல்லாம பசங்களுக்காக ஒரு 10 to 18 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கன்ஃபார்மா ஒரு வீடியோ போட்டாகணும் குழந்தைங்களுக்காக. ஏன்னா பெத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, ஒரு டாக்டர் சொல்லும் போது கண்டிப்பா கேட்பாங்க மேம் சில குழந்தைங்க. ஏன்னா பின்னாடி எஃபெக்ட் ஆகாம நிறைய குழந்தைங்க ஆரோக்கியமா வாழணும்ல, அதுக்காக பெண் குழந்தைகள் ரொம்ப அவசியமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இரவு உணவு அன்னைக்கு எடுக்க வேண்டாம். தேவையில்லாம வெளியில போறது, சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அது அன்னைக்கு ஒரு நாள் வெளியில எங்கேயும் போகாதீங்க. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் வெளியில போகாம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வீட்டு பூஜை அறையெல்லாம் நம்ம சாத்தி வச்சிடணும். இரவு வெளியில தேவையில்லாமல் போகாதீங்க, உணவு எடுக்க வேண்டாம். நம்ம இரவு ஏதாவது உணவு இருந்தா கூட காலையில அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டே சூடு பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் எந்த உணவும் இருக்கக்கூடாது, இருந்தாலும் அதை காலையில் நெக்ஸ்ட் டே அதை சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட் டே வீடு முழுவதும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு தான் சமையல் அறைக்கே வரணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். எப்பவுமே கிரகணத்தப்ப நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இரவு நேரம்னாலும் அது நமக்கும் தான். ஸோ அதனால கிரகணத்தப்போ இந்த வழிமுறைகள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இது எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, இரவு நேரம் நம்ம விட்டுற வேண்டாம். நமக்கு தான் இரவு நேரம், வெளிநாட்டுல பகல்ல வந்துடும். சூரியனுக்குமே சந்திரனுக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, பூமியில நடக்கக்கூடிய மாற்றங்கள் நடக்குது. அதனால கொஞ்சம் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி. தேங்க்யூ. கிரகணம் அப்படின்னாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலேயும் சூரிய கிரகணம் வருது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அன்னைக்கு. அதுவும் நைட்டில் எங்கேயோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றது, நைட்டில் நடந்து வெளியில் போகிறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு 9 மணியோட தூங்கிடுங்க, நல்லது. காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஃப்ரெஷ் ஆகி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலைகளை பார்க்கணும். கிரகணம் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் என்னென்ன சொன்னாங்கன்றத ஃபுல் வீடியோ பார்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. என்ன பிரச்சனைனாலுங்க, நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர்லாம் இருக்குது, அதெல்லாம் இருந்ததுன்னா இங்கே வாங்க, அதுக்கான நிறைய சொல்யூஷன் எங்கள் நித்யா மேம்கிட்ட இருக்குது. வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வர முடியலங்க, நான் வந்து தாம்பரம் கிட்டே இருக்கேன், செங்கல்பட்டு கிட்டே இருக்கேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் ஒரு பிரான்ச் இருக்குது. இதே நம்பர் எடுத்து அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். என்றைக்கு மேம் வராங்கன்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி.